எனக்கு பாவத்தை விட முடியல, வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றவங்க வாயை திறந்து கதவை சாத்தி உங்களுக்கு வர்ற பாஷையை பேசுங்க. ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க சொல்லி தாகமா இருப்பீர்களானால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை பரிசுத்தவான் மேல் ஊற்றுவேன்னு சொல்லல, நீதிமான் மேல மாத்திரம் ஊற்றுவேன்னு சொல்லல. நீ பாவியா இருந்தாலும் தாகமா இருந்தா போதும், கர்த்தர் ஊத்துவேன்றாரு. உன்னை நிரப்புவேன், உன்னோடு பேசுவேன், போதிப்பேன், போராடுவேன். இதுவரைக்கும் நீ போன பாவ பாதையில நீ போகும்போது வழி இதுவே என்று சொல்லி நான் பேசி உன்னை திருத்தி கொண்டு வருவேன், சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி உங்க பாவம் பெருசே இல்லை. பாவம் தடையும் அல்ல, பாவம் தடையும் அல்ல. நான் பாவியா இருக்கிறேனே பரிசுத்த ஆவி நிரப்புவாரா? நிச்சயமா நிரப்புவாரு, நிச்சயமா நிரப்புவார். தாகம் இருக்குதா, பசி இருக்குதா? இவ்வளவு தூரம் 4 வாரமா கரடியா கதறாரே பரிசுத்த ஆவியானவர், இவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொஞ்ச நாச்சும் வாஞ்சை, தாகம், என்னை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருக்குதாங்க. அவர் வரும்போது, அவர் உங்களை நிறைக்கும் போது, அவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும் போது நீங்கள் பலன் அடைந்து வீட்டிலேயே சாட்சி இல்லாத நீங்க வீட்டுல சாட்சி, அப்புறம் சபையில சாட்சி, அப்புறம் ஊர்ல சாட்சி, அப்புறம் உலகத்துல சாட்சி, எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். விடுதலை தருகிறவர் அவர்தான்.